Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது blouse தைக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ நிறைய பேர் வந்து நம்மளோட blouse தச்சு முடிச்சிருவோம். அதே மாதிரி உங்களோட கையோட சுற்றளவோ, உடம்போட சுற்றளவு, இடுப்போட சுற்றளவு எல்லாமே கரெக்ட்டா எடுத்து நம்ம தச்சு கொடுத்திருப்போம். ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான் அதுல வரும். பாத்தீங்கன்னா உங்களோட blouse-ஓட முதுகு பகுதி வந்து இப்படி லைட்டா தூக்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களோட எனக்கு ப்ளவுஸ் உயரம் கம்மியாக இருக்குது மேலே வந்து தூக்குற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. நிறைய பேர் அதை வந்து சரி பண்ணுறது எப்படின்னா உயரத்தை மட்டும் அதிகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களோட ஆம்பூல் அளவு உடம்போட சுற்றளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது, உயரம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ப்ளவுஸ் மட்டும் கீழே இடுப்பு பகுதி மட்டும் தூக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இப்போ உங்களோட ப்ளவுஸோட உள்பக்கம் திருப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து இதில் 2 டாட் பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி சைடும் நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம். இதுக்கு மேலே பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து சைடு பிடிக்க முடியாது. இப்போ இந்த இடுப்பு பகுதி லூஸாக இருந்தால் மட்டும்தான் அதோட பின்பக்கம் வந்து தூக்கும். நீங்கள் அதுக்கு சரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 டாட் நம்ம வந்து ஒரே அளவில் நம்ம பிடிச்சிருப்போம் பின்பக்க டாட்டு. இந்த பின்பக்க டாட்டு தான் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் வந்து இதில் 1/2 இன்ச்சில் வந்து 2 டாட் பிடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நான் டாட் பிடிச்சிருக்க இடம். இந்த டாட்டை மட்டும் நம்ம சரி பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாகிடும். பாருங்கள், இப்போ இதில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம இந்த டாட்டை பிடிக்க போகிறோம். இந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிக்கும் போது நம்ம மேலே இருக்க அளவை கரெக்டாக கொடுக்கணும். கீழே மட்டும்தான் நம்ம வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். மேலே டாட் எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்குமோ அந்த இடம் வரைக்கும் இந்த டாட்டை பிடிச்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட டாட்டோட அளவு மட்டும் அதிகப்படுத்தினாலே போதும், அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டில் மட்டும் பிடிக்கக்கூடாது, நம்ம பிடிச்சிருக்க பின்பக்க டாட் 2 பகுதியிலையுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் அதிகப்படுத்தி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்துருக்க அளவை விட 2 டாட்லையுமே 1/4 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிச்சாலே போதும், பின்பக்கம் உங்களுக்கு கரெக்டாகிடும். இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து இடுப்பு பகுதி மட்டும்தானே பிடிக்க போகிறோம், அதனால் ஏன் சைடு தையலை பிடிக்கலாமே அப்படின்னா, நீங்கள் இந்த தையலை வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களோட இடுப்பு பகுதி சைடில் பிடிச்சிங்கன்னா மேலே இருக்க ஆம்ஹோல் சைடு உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களோட டாட்டோட பகுதியில் வந்து நீங்கள் இதை அதிகப்படுத்தி உங்களோட இடுப்பை கொஞ்சம் டைட் பண்ணாலே போதும், உங்களோட ப்ளவுஸ் வந்து கரெக்டாகிடும். நீங்கள் இதுக்கு வந்து நிறைய பேர் இது தெரியாமலே உங்களோட ப்ளவுஸோட உயரத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக பிரித்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட டாட்டை மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தைச்சாலே போதும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த பின்பக்க ப்ளவுஸ் வந்து தூக்குது, அது என்ன காரணம் அப்படிங்கிறது நிறைய டவுட்டாகவே இருக்கும். அந்த டவுட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ப்ளவுஸ் வந்து பின்பக்கம் வந்து தூக்குறதுக்கான காரணம் என்ன, அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஆனாலும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இதே மாதிரி இன்னும் ப்ளவுஸ்க்கான டிப்ஸ் வேணுனாலோ இல்லை நிறையா வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.